ராம்பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் வடவம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். தாளிச்சதுக்கு அப்புறம் ஒரு கையளவு உரிச்ச சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் 4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டணும். அப்புறம் நம்ம ஊற வச்சுக்கிற புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா கலக்கி கொதிக்க வைக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற மாங்காயை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ராம்பாறை மீன் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு 5 பூண்டு பல் நசுக்கி அதில் போட்டு ஒரு கலக்கி இறக்கி வச்சிட வேண்டியது தான். சுவையான மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு.